guys, எல்லாரும் என்ன பண்றீங்க? சோ இப்போ வந்து மறுநாள் காலையில விடிஞ்சிருச்சு. லாஸ்ட் பிரைடல் vlogல வந்து நான் நைட் ரிசப்ஷன் மேக்கப்போட வந்து ஸ்டாப் பண்ணிருந்தேன். அண்ட் அடுத்த நாள் காலையில நான் எப்படி மேக்கப் பண்றேன்றது செப்பரேட்டா போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ இந்த vlogல நம்ம மார்னிங் வந்து எப்படி மேக்கப் பண்ணோம் அப்படிங்கறத தான் நீங்க கம்ப்ளீட்டா என் கூட சேர்ந்து பார்க்க போறீங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Hi guys, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 2:28 ஆகுது. இன்னும் வந்து பிரைடு வரல. நாங்கள் 2 மணிக்கு வந்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. ஆனால் வந்து 2:30 மணி ஆச்சு, இன்னுமே வரல. எப்படியோ 3 மணிக்கு தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் எப்பயுமே வந்து முகூர்த்தம் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நலங்கு வைக்கிறது அந்த மாதிரி அவங்களோட சடங்கெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதே போல் தான் இன்றைக்கும் ஆகுது. எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில. பாருங்க, ரெடி ஆகிட்டாங்க. இந்த பிரைடல் வீடியோவில் நான் என்னவோ கெஸ்ட் மாதிரி இருக்கேன், நீ தான் ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கவே. நீ தான் ஹோஸ்டெல்லாம் பண்ணுற, இன்ட்ரோலாம் கொடுக்குற, அதெல்லாம் சொன்னேன். ஹாய் கைஸ், இவ்வளோ சீக்கிரத்தில் உங்களே எழுப்புனதுக்கு மன்னிச்சிருங்க. எப்படி இந்த வீடியோ நீங்கள் ஈவினிங் டைமில் தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் நாங்கள் வந்து விடிய காலை எழுந்தாச்சு. சரி, உங்களுக்கு கரெக்டா? ஸோ நாங்கள் வந்து விடிய காலை எழுந்தாச்சு. பிரைடை வந்து நாங்கள் ஒரு 2:30 வர சொன்னோம். பட் இப்போ டைமே வந்து 2:30 ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஆக போகுது, 2:30 ஆக போகுது. இன்னும் அவங்க வரல. எனிவேஸ் வந்துட்டாங்கன்னா எப்படியாச்சும் 3க்கு வந்தால் கூட ஆல்மோஸ்ட் அவங்க ஒரு 5க்கு ரெடி பண்ணி விடலாம். அவங்க 5க்கு வந்து ரெடி ஆகணும். ஸோ நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத வந்து கவர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய பிரைடல் வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் வந்துட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை வந்து ஆல் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் உங்கள் ஃபோனுக்கு டேரெக்டாக வந்துடும். ஸோ தட் நீங்கள் எல்லாமே ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ எங்கள் வீடியோஸில் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா பண்ண வேண்டாம். ஓகே, விவேக் இல்லைங்க வேலை வாங்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னை வேலையே வாங்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டேன் நான். தேங்க்யூ லட்டுமேனி. இந்த வாட்ச் ரொம்ப அழுத்தமாக இருக்குங்க. என்னால் தனியாக அதை இது பண்ணவே முடியல. டைட்டாக இருக்குது. அது அன்றைக்கி கூப்பிட்டு சரி பண்ணிடுங்க. டைம் ரொம்ப ஆயிடுச்சுங்க. சரி பிரைடு போயிட்டு நாமளே எழுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரைட் ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க தூங்கிட்டு இருப்பாங்களோ இல்லை என்ன பண்ணுவாங்க, நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. பட் இருந்தாலுமே டைம் ஆயிடுச்சு இல்லையா, வேற வழி இல்லை. அப்புறம் அவங்களுக்குமே கொஞ்சம் ஹரிபரியா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால சரி நம்ம போய் எழுப்பிடலான்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அவங்கள எழுப்பிட்டு வந்துட்டேன். அவங்களுக்கு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ரூமுக்கு வந்துட்டாங்க. ஸோ நலங்கெலாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து மேக்கப் அண்ட் ஹேர் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டைம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. லிட்டரலாக 1.5 hours தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஹரிபரியா ஒர்க் பண்ணுறதே வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா எனக்குமே ப்ரெஷர் ஆகிடும் அது நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எனிவேஸ் ஆனால் டைம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அவங்க கரெக்டாக முகூர்த்தம் டைமுக்கு வந்து போயிடலாம். ஸோ அதனால வேகமாக நானும் ஹேர் ஸ்டைலிஸ்ட்டும் மாறி மாறி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மார்னிங் முகூர்த்தம்க்கு வந்து பிரைடு மடிசார் தான் வந்து ட்ரேப் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து சப்டிலாக போடுங்க மேக்கப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒன்றுமே வந்து அவங்களோட சஜஷன் கேட்டு ஐ லுக்காக இருக்கட்டும், லிப்ஸ்டிக்காக இருக்கட்டும், அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பண்ணோம். ஸோ அவங்க வந்து சில லைக் எனக்கு வந்து லைனர் வேண்டாம் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து காலையில் அவங்க லுக் வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். அண்ட் உங்களோட ஸ்பெஷலான ஈவெண்ட்ஸ்க்கு மேக்கப் பண்ணுறதுக்கு எங்களை நீங்கள் புக் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பேக்கேஜ் எல்லாமே அனுப்புவாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு எங்களை வந்து புக் பண்ணிக்கலாம். பேக்கேஜஸ் எல்லாமே நாங்கள் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் வந்து வச்சுருப்போம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரியான பேக்கேஜஸ் கூட நம்ம வந்து கியூரேட் பண்ணுறோம். அண்ட் எங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சீதாஸ் மேக் ஓவர் அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் டைப் பண்ணிங்கன்னா வரும். ஆர்எல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து லிங்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லிங்கை நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒர்க்ஸ் எல்லாமே நீங்க வந்து பார்த்துட்டு நம்மள வந்து பிளாக் பண்ணிக்கலாம். வீட்லயே வச்சுக்க, மண்டபமே வேணாம்.
ஒரு நிமிஷம் சீதா. ஓகே ஓகே அப்படியே இருங்க. பண்ணா கீழே விழாதுல்லடா. ஸ்டிச் பண்ணி கண்ணில் வரும் காட்சியெல்லாம் கண்மணியே பொறுத்தும் காணாத ஒவ்வொருவோ கண்ணுக்குள்ளே இருக்கும். பஞ்சவர்ண கிளி நீ பறந்த பின்னானோ அஞ்சு வண்ணம் நெஞ்சில் இருக்கு. பஞ்சவர்ண கிளி நீ பறந்த பின்னானோ அஞ்சு வண்ணம் நெஞ்சில் இருக்கு. பறந்து வந்து விருந்து கொடு மனசுக்குள்ள சடுகொடு சடுகொடு மயக்கத்துக்கு மருந்தொன்னு கொடு கொடு. ஓ காவேரி கரையில் மரமாயிருந்தால் வேருக்கு யோகம். ஹாய் காய்ஸ், இப்போ டைம் வந்து 6:30 ஆகுது. மேக்கப் வந்து ஆல்மோஸ்ட் 5 o'clock முடிச்சாச்சு. 1 hour வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க. நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த கெட்டிங் ரெடி ஷார்ட்ஸ் அதெல்லாம் எடுத்தாங்களா. அப்புறம் ஒரு வழியாக முடிச்சுட்டு பேக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான். ஸோ எஸ் வே ஹாய் காய்ஸ். ஹாய், போகலாமா? பாய். போகலாம். பாய் பாய். வாங்க போகலாம். டயர்டாக இருக்குங்க. முதுகலி தான். அதான் இந்த ஹேண்டோட இந்த இங்கே ஒரு எலும்பு இருக்குல்ல பின்னாடி நமக்கு ஹேண்ட் 2 பக்கமும் அது வந்து செமையாக வலிக்குது. இந்த இடத்துல 2 பக்கம் செம வலிக்குது. கை வலிக்கல, லைட்டாக ஓகே இங்கே வலிக்குது. கால் பயங்கரமாக வலிக்குது. கால் ஃபுல்லாகவே வந்து வலிக்குது. ஐயோ, இப்போ வந்து நாங்கள் பைக்கில் வந்து ஊருக்கு தான் வந்து போகிறோம். ஒரு 4 hours வந்து ட்ராவல் பண்ணோம். ஊருக்கு ஏன் போகிறோன்னா இன்னும் ஒரு 2 days வந்து நமக்கு இன்னொரு ஈவெண்ட் இருக்குது. ஸோ அதனால அங்கேருந்து அப்படி போகிறோம். அதனால தான் ஊருக்கு போகிறோமா. இப்போ நான் எப்படி வந்து 4 hours பைக்கில் தான் நம்ம வந்தோம். எப்படி போகிறோன்னே தெரியல. ஏன்னா லக்கேஜ் இருக்குல்ல. நாங்கள் எப்படி பைக்கில் யூஸ்வலாக சாரிங்க நாங்கள் எப்படி யூஸ்வலாக லக்கேஜ் எடுத்துகிட்டு வருவோம்னா நாங்கள் பைக்கில் வந்து 2 பக்கம் உட்காந்துட்டு இப்படி சென்டராக வந்து இந்த லக்கேஜ் பேக் இப்படி வச்சுட்டு அப்படியே தான் ட்ராவல் பண்ணுவோம். ரொம்ப முடியலன்னா அப்போ போய் இறங்கி ஒரு 1 hour 2 hour ஒன்ஸ் இறங்கி போவோம். ஆனால் வீட்டுக்கு போயிட்டு என்னைக்கெல்லாம் பிரைடல் முடிச்சிட்டோ இல்லை இந்த மாதிரி லாங் ட்ராவல் பண்ணி நாங்கள் போகிறோமோ அன்றைக்கி வீட்டுக்கு போயிட்டு 2 பேருமே உயிரோடவே இருக்க மாட்டோம். மறுநாள் காலையில் தான் வந்து நீங்கள் எங்களை உயிரோட பார்க்க முடியும். அந்த அளவுக்கு டயர்டாக இருக்குங்க. அப்புறம் எனக்கு வந்து இந்த ஸ்பைனல் பெயின் வந்து எப்போவுமே இருக்குது. அது வந்து மேபி நம்ம அடிக்கடி நிற்கிறதுனாலையா இல்லை வந்து எல்லாம் இது காமன்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஏதாவது எக்ஸசைஸ் இருக்கா இல்லை வந்து என்ன பண்ணுறதுன்னு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். நான் வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். எக்ஸசைஸ் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ண முடியல. கொஞ்சம் திருமண மாதிரி பண்ணுங்கம்மா. குறுக்க போயிட்டு இருக்காங்க. அவ்வளோ இடம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய அழகான வீடியோஸ் போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். அண்ட் அடுத்தடுத்து நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்துட்டே இருக்கு. அதை நீங்கள் பார்க்கணும்னாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ சென்னை டு திருவண்ணாமலை தான் வந்து போயிட்டு இருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களை வந்து பார்க்குறேன். எஸ், ஹாய் காய்ஸ். ஸோ ஒரு வேளை நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைட் 7 மணி ஆயிடுச்சு. மதியம் வந்தோம். ஆனால் வந்து அப்போது பேசவே முடியல. ஏன்னா செம தூக்கங்க. வந்த உடனே பேக் போட்டு நானும் வேக சேர்ந்து தூங்க ஆரம்பிச்சு. ஒரு 5 மணி 6 மணிக்கு தான் வந்து எழுந்திரிச்சோம். அது வந்து செம்ம டயர்ட், சொல்லவே முடியல, அவ்வளோ டயர்டு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. பார்த்தீங்கன்னா தெரிய மூஞ்சி நாவா. அங்கேருந்து வந்தபோது அப்படியே லிப்ஸ்டிக்கு மேக்கப் எதுவுமே கலைக்கல. அப்படியே தூங்கிட்டேன் படுத்துட்டு. இப்போ தான் எழுந்திரிச்சோம். சாப்பிட கூட இல்லை. காலைல வெளில சாப்பிட்டு வந்துட்டோம். மதியம் மட்டும் சாப்பிடவே இல்லை.
ஸோ கண்டிப்பாக வந்து இருங்க நான் பிடிச்சிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த பிரைடல் vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களோட ஈவெண்ட்டுக்கு என்ன வந்து பிளாக் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து உங்களோட வெட்டிங் டேட், லொகேஷன் அண்ட் உங்களோட நேம் இதெல்லாம் சேர்த்து ஒரு மெசேஜ் வந்து அனுப்புங்க. ஸோ தட் வந்து பேக்கேஜ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து லாஸ்ட் வீடியோக்கே வந்து டெக்ஸ்ட் வந்து பண்ணியிருந்தீங்க. பட் அந்த அக்கௌண்ட் வந்து நான் மேனேஜ் பண்ணல, என்னோட கசின் வந்து மேனேஜ் பண்றாங்க. அதனால நீங்க வந்து டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு பேக்கேஜ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க வந்து பிளாக் பண்ணிக்கலாம். So yes guys, இன்னொரு சூப்பரான வீடியோல உங்க எல்லாரும் வந்து சந்திக்கிறோம். And then bye from Sita and Vivek. Ta-da!